அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புதிய தலைமுறை 14வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. நேயர்களாகிய நீங்கள் எங்கள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கும் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இன்றைக்கு நம்ம நேர்பட பேசல எடுத்துக்கொண்ட தலைப்பு முத்தமிழ் முருகன் மாநாடு, திமுகவின் கணக்கு என்ன அப்படின்ற பொருளை இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே முன்னாடியே இது தொடர்பாக தமிழ் கடவுள் முருகனை அவர்களுடைய அரசியலுக்காக எந்தெந்த இடங்களிலெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்ற விவாதங்கள் நம்ம நிறைய நடத்தியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், அதிமுக, பாரதிய ஜனதா, ஒவ்வொரு கட்சியுமே தமிழ் கடவுள் முருகனை தொடர்பு படுத்தி நிறைய அது குறித்து நம்ம விவாதித்திருக்கோம். அதே போல இப்போ திமுகவும் முருகனை கையில் எடுக்கிறதா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லை. அந்த வகையில் இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியை இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம கட்டமைச்சிருக்கோம். 4 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். அவையில் என்னோடு திமுக சார்பாக பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன், எழுத்தாளர் திரு ஜே ராம்கே ஆகியோர் இணைகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாரதிய ஜனதா சார்பாக திரு தங்க வரதராஜனும், சைவ பேரவை சார்பாக கலையரசி நடராஜன் அவர்களும் நம்மோடு இணைகிறார்கள். அவர்களையும் வரவேற்கலாம். முதல்ல நான் திரு ராம்கி உங்ககிட்ட தொடங்குறேன். இப்போ திமுக முருகன் மாநாடு இந்த தருணத்தில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன சார்? ஒரு செய்தி சேனல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பழனிக்கு வந்துடலாம். பழனி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆன்மீக தலம், அது ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் கூட. இந்த திமுக அரசு வந்து ஒரு ஆன்மீக அரசியலை முன்னெடுப்பது, அதன் மூலமாக ஒரு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஒரு அடிகொள்வதற்கான ஒரு நிப்பாக நான் அதை இந்த முத்தமிழ் திமுக ஆன்மீக அரசியலை முன்னெடுக்குதா? ஆமாம், அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது அதன் மூலமாக சுற்றுலாத்துறை வளர்ச்சி நடந்ததுன்னா அது ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி கை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த பேர் வந்து சில கேள்விகளை எழுப்புகிறது. முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கும்போது அது என்ன விதமான மாநாடு? அது பக்தி மாநாடா, இல்லை இலக்கிய மாநாடா, இல்லை வரலாற்று பண்பாட்டு மாநாடா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது. அது வெறுமனே முத்தமிழ் மாநாடுன்னு முடியும் போது ஆப்வியஸாக அதில் நிறைய அரசியல் வரும். காலையிலிருந்து நிகழ்ச்சியை நான் பார்த்துட்ருக்கேன். காலைல முதல்வர் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியாகட்டும், அதை தொடர்ந்து நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை இணையம் மூலமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து என்ன விதமான மாநாடு, இதோடைய அப்ஜெக்டிவ் என்னங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி எழுது. இதை எடுத்து என்னென்னா, நீங்கள் இது கட்சி மாநாடு இல்லை, அதுதான் எல்லாரும் திமுகவுடைய கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து அரசு சார்பாக, அரசனுடைய அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அறநிலையத்துறை சார்பாக நிறைய குடமுழுக்குகளாகட்டும், அது கோயில்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது சார்பாக அதே போல ஒரு மாநாடு, முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு அப்படின்னு நடத்துறாங்க. அதுல என்ன? ஆனா இதுதான் முதல் முறையாக திமுக அரசு ஒரு இது போன்ற ஒரு பக்தி மாநாடு, ஒரு ஆன்மீக மாநாடை முன்னெடுப்பது இதுதான் முதல் முறை. கலைஞர் அவர்கள் வந்து அவரோட பல்வேறு பங்களிப்பு இருந்தது. அவர் வந்து திருவாரூர் தேரை ஓட வைத்தார், நிறைய விஷயங்கள் தனிப்பட்டவர்கள் நிறைய பங்களிப்பு செய்தார். ஆனால் ஒரு திமுக அரசே ஒரு முன்னெடுப்பு செய்வது, அது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன் நினைக்கிறீங்க இப்போ அவங்க அதை செய்யறது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் அதில் என்னன்னா, திமுக வந்து ரொம்ப லேட்டாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்காங்க. என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப பெரும்பான்மை இந்துக்களிலிருந்து ரொம்ப விலகி வந்துட்டதாக அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. எப்படின்னா, முதல்ல இந்த விஷயத்தை அப்படி கையில் எடுத்து நாம் தமிழர் இயக்கம், தமிழ் தேசிய இயக்கம் முருக வழிபாடை முதல்ல கையில் எடுத்தாங்க. அதை வந்து பல ஆண்டு காலம் பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஒரு பெரிய திருப்பு முனையாக பாஜக என்ன பண்ணுது, வேல் யாத்திரையை எடுத்துக்கணும். வேல் யாத்திரை எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து அறுபடை வீடுகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் வந்து தைப்பூசத்தை வந்து விடுமுறை நாளாக அறிவிக்கிறார். ஸோ எல்லா கட்சிகளுமே இந்த முருக வழிபாடு இந்த விஷயங்களை கையில் எடுக்கும்போது அந்த நேரத்தில் திமுக வந்து ஒரு தனித்து விடப்படுகிறது. இந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது இது ரொம்ப லேட்டாக உணர்றாங்க. எப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சார நேரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருத்தணிக்கு பிரச்சாரம் செல்லும் போது திமுக இது லேட்டா உணர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த கேள்வி வருது. இப்போ இந்த 3 கட்சிகள் நீங்க சொன்னது, நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், முருகன் எங்களுடைய மூதாதையர், எங்களுடைய எங்க அப்பன் முருகன், தாத்தன் அந்த அவங்க பேசினது, அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள், வேல் யாத்திரை பாஜக கையில் எடுத்து, அதிமுக தைப்பூசத்துக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அறிவிச்சு, இது எல்லாம் அந்தந்த கட்சிகளுக்கு பலன் ஏதாவது கொடுத்துச்சா பெரிய அளவில்? ஆனா திமுக அதாவது பலன் அப்படின்றது நான் ஓட்டு அரசியலா, அரசியல் ரீதியான பலனை அந்த 3 கட்சிகளுக்கு என்ன ஒரு 4 ஆண்டு காலம் கழித்து நம்ம அதை ரிவ்யூ பண்ணும்போது உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா நீங்க அந்த காலகட்டத்தில் உடனடியாக என்ன சொன்னாங்கன்னா, வேல் யாத்திரை வந்து வன்முறையை தூண்டும் அப்படிங்கிற மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள் கருத்து சொன்னாங்க. ஆனா அதே நேரத்தில் பிரச்சாரம் தேர்தல் நெருங்கிய வர நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் போய் திருத்தணியில் போகும்போது அவர் வேலை
வாங்கி நிற்கிறார், காட்சி அளிக்கிறார். அப்ப அப்படிங்கும்போது என்ன சொன்னாங்க பாருங்க, நாங்க வந்து இந்துக்களுக்கு வந்து விரோதமானவர்கள் கிடையாது, நாங்கள் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரச்சாரத்துக்கு முன்னாடி தான் முன்னிட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 2 ஆண்டுகள் கூட இதை பற்றின எந்த சர்ச்சையும் நடக்கல. ஆனா இன்னொரு திருப்பு முறை என்ன நடக்குன்னா, சனாதானம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது சனாதான சர்ச்சை வந்து ஒரு பெரிய அளவில் அது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை தேசிய அளவில் வந்து விவாதிக்கப்பட்டவுடன் தான் அறநிலைத்துறை மீது கூடுதல் கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறது திமுக அரசு. இன்றைக்கு முதல்வர் அவர்கள் சொல்றாங்க, இல்ல ராம்கி, எனக்கு அங்கதான் என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப சனாதன சர்ச்சை அது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. ஆனா அதெல்லாம் அதோட இம்பாக்ட் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்குமாயின், ஒருவேளை இந்த ஓட்டரசியல்ல இருக்குமாயின், திமுக இவ்வளவு பெரிய வெற்றி தொடர்ந்து வெற்றி முகமாக இருக்கிறார்கள். அப்ப அந்த இம்பாக்ட் எல்லாம் அதனுடைய தாக்கம் எல்லாம் எங்க இருக்கு? நிச்சயமா தமிழக அரசுல இல்ல. சனாதானத்தை பத்தி நிறைய தெளிவு இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால் மூலமாக ஒரு 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 கட்சிக்கோ ஒரு வாக்கு அரசியல மாற்றம் வருமா இல்லை. ஆனா நீங்க இந்த ஒரு இம்பாக்டை தேசிய அளவில் பாருங்களேன். இந்த தமிழ்நாட்டில் பேசப்பட்ட விஷயம் வந்து ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் அவர்களே முன்வைக்கிறார். அதை தொடர்ந்து அது பெரிய ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ அப்ப அதோடைய சீரியஸ்னஸ் வந்து நிச்சயமாக திமுக உணர்ந்து கொண்டது. ஆனா அதுக்கப்புறம் நான் அதான் கேட்கிறேன், திருப்பி அது பிரதமரே முன் வச்சாரு, பிஜேபி அதை பெரிய அளவுல கொண்டு போனாங்க, அதெல்லாம் சரி. ஆனா அது பலன் எந்த அளவுக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுல நடந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், 40 out of 40 என்ன பலன் கேட்கிறேன். இல்ல அதனால் வந்து பெரிய அளவு மாற்றம்லாம் இல்ல தமிழ்நாட்டுல இல்ல. ஆனா தேசிய அளவில் ஒரு பேசுபொருள் ஆகும்போது அது வந்து பல பிரச்சாரத்தை பாஜக கட்டமைக்கிறது ரொம்ப வசதியாது. 5 மாநில சட்டமன்றத்துக்கு முன்னாடியே முருகன் மாநாடுலாம் அவங்க வச்சிருந்திருக்காங்க. நான் எதுக்காக அதை தொடறேன் அப்படின்னா, அந்த விஷயத்தோட அது வந்து சீரியஸா ஆகிவிட்டது அப்படிங்கிறது அதை சரி பண்றதுக்காக தான் அறநிலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்து. அதுவும் நல்ல விஷயம் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு மேற்கொள்ள நடவடிக்கைகள் நல்ல விஷயம் தான். ஆனா அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதல்வர் என்ன சொல்றாங்க, சேகர்பாபு அவர்கள் கோயிலிலே குடியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. ஒரு நல்ல கிரெடிட் நல்லா கொடுக்குறாங்க. பட் அதிகமான கவனம் செலுத்துவது தேவையா அப்படிங்கிற கேள்வி நடக்குது. இன்னைக்கு இந்த மாநாடுடைய தலைப்பிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்புது. அந்த நிலை நீங்க தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும், 8 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கோம். இது எந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அகைன் நான் திரும்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரேன். இது சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு பெரிய அளவு கை கொடுத்தால் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் அதற்கு இவ்வளோ பெரிய கிராண்டா நம்ம செஞ்சு அதன் மூலமாக என்ன அப்ஜெக்டிவ் நம்ம வந்து சொல்றோம், எதை நோக்கி முருக வழிபாடு தமிழ்நாட்டுடைய கலை பண்பாடு விஷயத்துல கொண்டு போதா? திமுகவினுடைய பேர் கொஞ்சம் ஓவராலா அதனுடைய பேரை இன்னும் கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் சைடை சரி பண்றதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்றது அனைவருக்கும், குறிப்பாக அனைத்து ஜாதி இந்துக்களுக்கும் நாங்கள் பொதுவானவ நெருக்கமானதான் இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து ப்ரூவ் பண்றதுக்கான அந்த பணிகளை தொடர்ந்து இது மட்டும் இல்ல, இது ஒரு மட்டும் இல்ல, தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்கு. ஆனா அதற்காக அவர் கையாளுகிற முறை வந்து மாநாடு பார்த்தீங்கன்னா, மாநாடு ஒரு விஷயம், சித்தர்கள் மாநாட்டை இல்ல நம்ம பேசலாம். நான் முதற்கட்ட பார்வை நான் அதை எடுத்துக்கிறேன். திரு கான்ஸ்டன்டைன், இப்போ அந்த நெருக்கடி இருக்குதா திமுகவுக்கு? அவர் சொன்ன மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கல்ல நேற்றல்ல, தலைவர் கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போதே, பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் இருக்கிற போதே, அதுவரைக்கும் மகாமகம் குளமே தூர்வாரப்படாமல் போட பாதையே இல்லாமல் இருந்தது. தலைவர் கலைஞர் தான் அதை சரி செய்து கொடுத்தார். அன்றைக்கு அந்த மகாமகம் இருக்கக்கூடிய கும்பகோணம் தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ சட்டமன்றத்திலே பாராட்டினார். அது மட்டுமல்ல, 40 ஆண்டுகளுக்கு மேல் ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் தலைவர் கலைஞர். அது தொடர்ந்து இந்த பணிகள் இப்படி தொடர்ந்து பூசாரிகளுக்கு நலவாரியம் அமைத்தது தலைவர் கலைஞர், பூசாரிகளுக்கு சைக்கிள் கொடுத்தது தலைவர் கலைஞர். அதை தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர், இப்போ சகோதரர் சொல்றார்ல, முருகன் கோயில் சரி, வள்ளலாருக்கு முப்பெருமுழா நடத்தினோமே, இதுக்கு யாரெல்லாம் குரல் கொடுத்தா? ஏன் இவங்க வள்ளலாரை தூக்கி பிடிக்கல? இவங்க தூக்கி பிடிச்சதுனால தான் நாங்கள் கொண்டாடுறோமான்னு கேட்குறேன். இன்னொன்று, 2546 கோயில் அரிஜன மக்களுக்கான கோயில். யாராவது இந்த சாமி பக்தின்னு சொல்ற யாராவது குரல் கொடுத்தாரா? என் தலைவன் தான் கொடுத்தார். இந்த 2566 கோயிலையும் சீரமைக்கவும் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கும் காசு கொடுத்தது முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறது வரலாறு. ஒன்று என்னன்னா, இவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு குடிமகனினுடைய அடிப்படை உரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அப்போ தலைவர் தளபதி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஏழை பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அப்போ மகளிர் அப்படிங்கிறது ஒரு வர்க்கம். ஏழை குழந்தைகள், அரசு பள்ளியிலே படித்த ஆண்கள், இப்பொழுது பெண்கள், இவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார். அவர்கள் கல்லூரி மாணவர்களில் ஏழை எளிய மக்கள், அது ஒரு வர்க்கம்.
காலையிலே சிற்றுண்டி கொடுக்கிறார். ஏழை எளிய பிள்ளைகள் முதல்ல வருகிற போது பிள்ளைகளுக்கு காலை உணவு, அது ஒரு வர்க்கம். அப்படி பார்க்கிற போது பக்தர்கள் என்பது ஒரு வர்க்கம். தமிழ்நாட்டில் பக்தர்கள் ஒரு வர்க்கம். அதான் அப்ப காலைல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க, இது ஓட்டு அரசியலுக்காக அவங்க நடத்துற ஒரு உத்தி அப்படின்றாங்க. அதையும் தாண்டி அரசே ஆன்மீக மாநாட்டை நடத்துறது அப்படின்றது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம், இது ஒரு ஆன்மீக பூமின்னு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, தமிழனுக்கு கடவுளே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? யதார்த்தமா நான் உங்ககிட்ட கேட்குறேமா, நமக்கான 2500 ஆண்டு கால வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நமக்கு சொன்னது தொல்காப்பியம். தொல்காப்பியம் தானே. நம்மளை எப்படி பிரிச்சுது? 5 நில வகையா பிரிச்சுது. 5 நிலத்துல 5 வகை மக்கள் பிரித்தார்கள். ரைட். 1000 ஆட்சியர்ல இருந்து 4 வகை. பாலைவனத்திற்கு தனியா சூழல்னு வச்சுக்கோங்க. 5 கடவுள்களும் உண்டு. அப்போ 5 வகையான நிலம், 4 வகையான மக்கள், அந்த 4 வகையான மக்களுக்கான தொழில், 4 நிலத்துக்கும் கடவுள். அப்ப கடவுளை தமிழன் படைச்சானா, தமிழனை கடவுள் படைச்சாரா? தமிழனுக்கான ஒட்டுமொத்த ஒரு கடவுளா இருந்தா ஒரு கடவுள் தான் இருந்திருக்கணும். ஏன் முருகன், திருமால், இந்திரன், வர்ணன்? அப்போ ஒரு நிலத்துக்கு ஒரு கடவுளை படைத்தவன் தமிழன். அப்போ தமிழனால் படைக்கப்பட்டதுதான் கடவுள். கடவுள் என்பது ஒரு உளவியல் கோட்பாடு. உண்மையிலே சொல்லுகிறேன், 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுள் என்கிற ஒரு கோட்பாடு இருந்தால் பெரும்பான்மையான மக்கள் உளவியல் ரீதியாக பெரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் என்று தீர்மானித்து கடவுளை உருவாக்கியவன் தமிழன் என்பதை தொல்காப்பியம் சொல்லுது. எங்களுக்கு ஏது கடவுள்? நிலத்துக்கு ஒரு கடவுளை படைச்சவன் மனிதன் தமிழன், மனுஷன் கூட சொல்ல மாட்டான். கடவுள் என்கிற கொள்கை இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு உளவியல் கோட்பாடு என்பதை உணர்ந்த உன்னதமான அறிவாளி அன்னைக்கு வாழ்ந்த தமிழன். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு எங்க தலைவர் செய்யறாரு. வெகுஜன மக்களை எப்படி சென்று சேரும் அப்படின்றது இருக்கு இல்லையா? தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இப்ப முருகனை திடீர்னு செலிப்ரேட் பண்றாங்க. திமுக அவங்களுடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறிடுச்சா? இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு பேர் முன்பாக சொல்லப்பட்டுச்சு. இப்ப அதையெல்லாம் காம்பன்சேட் பண்றதுக்கு, சரி பண்றதுக்கு இதை பண்றாங்களோ அப்படின்றத பிஜேபி அப்படி பார்த்தா பழனி முருகன் கோயில் இருக்கிற இடத்துல பிஜேபி என்ன ஓட்டு வாங்குச்சு? அறுபடை வீடுகள் இருக்கிற இடத்துல எல்லாம் பிஜேபியில ஜெயிச்சிருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த பக்தியை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள், நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், பக்தி என்பது வேறு, அரசியல் என்பது வேறு என்கிற தெளிவான அதைத்தான் சொல்லுகிறேன். நான் உங்ககிட்ட திருப்பி வரேன். பக்தி என்பது வேறு, அரசுன்றது வேறு. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க, நீங்க தப்பு கணக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதுதான், அது மக்கள் தெளிவாக தான் இருக்குது. அதனால தான் இது ஒரு ஆன்மீக விஷயத்துக்காக முன்னெடுக்கப்படுகிற விஷயமாக இருந்தால் நம்ம பாராட்ட வேண்டியதான். அது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஆன்மீக அரசை முன்னெடுக்கனா அதுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதன் மூலமாக அதனால தான் சுற்றுலாத்துறைங்கிறத நான் கொடிட்டு காட்டினேன். ஸோ அதனால என்ன பெனிஃபிட், அதாவது இந்த அப்ஜெக்ட் என்ன, இன்றைக்கு இந்த மாநாடு கூட்டப்படுவதற்கான ஒரு காரணம் என்னங்கிறோம். நீங்கள் இன்னைக்கு தைப்பூசத்தை ஒட்டி, தை மாதம் இல்லை ஆடி மாதம் ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, இன்றைக்கு திடீரென்று ஒரு மாநாடு நடக்குது. அது மாநாடு, அதுக்கு பின்னணி என்ன காரணம்? சஷ்டி ராம்கிக்கு ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நாங்கள் ஆட்சியில் இருந்தப்போ 1000வது ஆண்டு விழா ராஜராஜ சோழனுக்கு நாங்கள் கொண்டாடினோம். கோயில், பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில், சிவன் கோயில் நாங்கள் கொண்டாடினோம். அது எப்படி கொண்டாடணும், அது எதுக்கு பதில் சொல்லியது அப்படிங்கிற அர்த்தம் ராம்கிக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி 1644 வரைக்கும் எங்க அப்ப முருகங்காதல உளுந்துகிட்டு இருந்த தமிழ் உளவிடாமல் ஆக்கிய வந்தேரிகள் கூட்டத்திற்கு மறைமுகமாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம், முத்தமிழ் மாநாடு என்பது பழனியில் நடத்தப்பட்டது. தமிழர்கள், உண்மையான தமிழர்கள், வரலாறு தெரிந்த தமிழர்கள் வரவேற்பார்கள். பண்பாட்டு ரீதியான ஒரு மாற்றத்திற்காக திமுக செய்கிறது நம்ம பார்க்கலாமா? எது பண்பாட்டு ரீதியான ஒரு பண்பாட்டு தளத்துல ஒரு மாற்றம் தேவைப்படுது, அதுக்காக திமுக இதை நடத்துறீங்க இல்ல? அதாவது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் பகுத்தறிவை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. தலைவர் கலைஞர் செய்ததினுடைய தொடர்ச்சி தான் இது என்று நான் தெளிவாக சொல்லுகிறேன். 1644க்கு பிறகு என்ன நடந்தது, அதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை எங்க அம்மா கலையரசி அம்மா மாதிரி ஆட்கள் தெளிவா சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்ப இத மாநாடு அப்படின்னு நடத்துறீங்க, இப்ப மதம் பண்டிகை அப்படின்னு போட்டீங்கனாலே அது வேத மரபுக்கு போயிடும், அது சிக்கலாயிடும், பெரியார் எச்சரிச்சிருந்தாரு. இப்ப அந்த சிக்கல்னாலதான் நீங்க அதை அப்படி போட மாட்டேன்றீங்களோ? இல்ல, அப்படி இல்லம்மா. அதாவது மதம் அப்படிங்கிறத நம்ம செய்யக்கூடாது, தொடக்கூடாது. எப்பவுமே இவங்க இப்ப நிறைய பேருக்கு என்ன புரியலன்னா, மதச்சார்பின்மைன்னா சில பேருக்கு புரியல. மதச்சார்பின்மை என்பது 2 வகையானது. ஒன்னு பாசிட்டிவ் செக்குலரிசம், இன்னொன்று நெகட்டிவ் செக்குலரிசம். நெகட்டிவ் செக்குலரிசம் அப்படின்னா என்னன்னா, அதாவது எதிர்மறை மதச்சார்பின்மை.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை, எந்த மதத்தை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம், எவனும் எந்தாலையும் போ, இப்படி விட்டுட்டு போறதுக்கு பெயர் நெகட்டிவ் செகுலரிசம். இன்னொன்னு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, எங்கள் மக்களாகிய உங்களுக்கு பல மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தையும் நீ வழிபடுவதற்கு அந்த மதச்சார்பின்மையோடு சோசியல் ஹார்மோனி என்று சொல்லுகிற சமூக ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. எனவே அதை செய்வது என்பது பாசிட்டிவ் செகுலரிசம். இதைத்தான் நம்ம சுப்ரீம் கோர்ட் 2 முறை சொல்லியிருக்கு தீர்ப்புல. நீங்க நினைப்பதை போல மதச்சார்பின்மை என்பது மக்களை விட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பதல்ல, அவர்களினுடைய நம்பிக்கைக்கு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதுதான் ஒரு அரசினுடைய கடமை. அப்படி பார்க்கிற போது அரசியல் அமைப்பில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை செய்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். திரு தங்க வரதராஜன் நம்முடைய இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். முருகன் மாநாடு திமுக அரசு சார்பாக நடத்துறது, அறநிலைத்துறை சார்பாக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை நீங்க அரசியலா பாரதிய ஜனதா அதை கட்டமைக்கிறதே ஒரு தவறான விஷயம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்போ கடந்த காலங்களிலும் திருவாரூர் தேர்வோட கலைஞரனுடைய அரசு காரணமாக இருந்தது. நிறைய கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். அது எல்லாமே அறநிலைத்துறையினுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்ற அடிப்படையில் நிறைய அன்னதானங்கள் இதெல்லாம் நடக்குது. இதையும் அப்படி பார்க்க வேண்டியதானே? இதை மட்டும் ஏன் ஓட்டு அரசியல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கணும் பாரதிய ஜனதா? வணக்கம் மதுரையா. முதலாவதாக இன்னைக்கு 14ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கும் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப அண்ணன் கான்ஸ்டன்ட் சொன்னார் சார், இன்னைக்கு நடந்த விஷயம், இன்னைக்கு இந்த முருகன் மாநாடு அண்ணன் வந்து மனதளவில் பேச வேண்டும் நான் விரும்புறேன். உண்மையாகவே திமுக இன்று தன்னுடைய கடவு மறுப்புக்குள்ள இன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு அந்த மாநாடோட நோக்கம். நான் பாரதிய ஜனதா கட்சி அடிக்கடி சொல்லுவோம், இல்லைங்க இது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வாழ்ந்த பூமி, அதாவது ஆன்மீக பூமி தான் இந்த தமிழகம் சொல்லும். அதை திமுக மறுத்து வந்தது. இன்றைக்கு அதை ஏற்று வந்திருக்கிறது. காரணம் நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க கடந்த இன்றைக்கு வந்து முருகபக்தர் மீது திடீர் பாசம் என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இதே கருப்பர் கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை பத்தி இது பண்ற பொழுது அவருக்கு ஆதரவா இருந்தது திமுக. அவருடைய வழக்கறிஞர் மூலம் ஜாமீன் எடுக்கிறதெல்லாம் எடுத்து. ஆனா அன்றைக்கு முருகபக்தருக்கு ஆதரவாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் இன்றைய மத்திய அமைச்சர் முருகன் தலைமையில நாங்க மாநிலம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் யாத்திரை, அந்த சர்ச்சை, கருப்பர் கூட்ட சர்ச்சை, அது எல்லாம் கடந்து அறுபடை வீடுகள்ல 5 படை வந்து திமுக தான், அவங்களோட கொடியை தான் நாட்டியிருக்காங்களே தவிர இதெல்லாம் எந்த பேச்சு எடுபட்ட மாதிரியே தெரியலையே திரு தங்க வரதராஜன். ஒருவேளை அந்த சர்ச்சைகள் எல்லாம் எடுபட்டு இருந்தா திமுக இன்னைக்கு அவங்களோட தொடர் வெற்றி முகத்துல இருந்திருக்க மாட்டாங்கல்ல. எடுபடாத ஒரு விஷயத்துக்காகவா அவங்க முருகனை இன்னைக்கு கொண்டாட போறாங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன் சகோதரி, இன்னைக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறாங்க. நான் அண்ணன் சொன்னாரு முருகன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் சார். இன்னைக்கு முருகன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கொண்டு கடவுள் சார். இன்னைக்கு முருகன் என்று சொன்னா நீ இந்த முருகன் தமிழகத்துல இருக்கலாம். நீ கர்நாடகா போங்க, இன்னைக்கு அதே பேர் குமாரசாமி என்று சொன்னால் அது முருகன் பெயர். இன்னைக்கு வந்து வட மாநிலத்துல இருக்கலாம், இப்ப அபினவ் குமார்னு இருக்கலாம். அந்த குமார் என்று சொன்னால் முருகன் தான் சார். ஒட்டுமொத்த இந்திய அது பெரிய டிபேட் இல்ல, நீங்க அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க இங்க வந்துருங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. இல்ல அது பெரிய டிபேட், அது ரொம்ப டிவியேட் ஆகி போகும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க. அதுதான் சார். அது போல அண்ணன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து அதான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு திமுக வந்து சொல்றேன். அதாவது வாக்குக்காக நீங்க திமுக கேட்கலாம். அப்பயே 2021 வந்து நாங்க வேலையாத்திரை பண்றோம், அதே ஒரு வேலையாற்று ஸ்டாலின் அவர்கள். நான் சொல்றேன் இல்ல சார், எனக்கு இல்ல எங்க கேள்வி வருதுன்னா, இது வந்து அரசு வேற கட்சி வேற அப்படின்ற நிலைப்பாட்டுல திமுக எப்பவுமே ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. அறநிலைத்துறை சார்பாக குடமுழுக்குகள் நடத்தியிருக்கிறாங்க, நிறைய கோயில் அன்னதானங்கள் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு நிகழ்வு. முருகனுக்கு அவங்க மாநாடு நடத்துறது ஒரு நிகழ்வு. இப்ப இதை வந்து அப்படி ஒரு நிகழ்வா பார்க்காம பாஜகவோட வேல் யாத்திரையை பார்த்து பயந்துட்டாங்க, ஓட்டரசியலுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்றது என்ன மாதிரி ஒரு பார்வை அப்படின்னு கேக்குறேன். அதுலயா உண்மையாக திமுக வந்து உண்மையாக இன்னைக்கு வந்து அந்த முருகனுக்கு உண்மையான மரியாதை சேர்த்து வந்து முருக பக்தர்களுக்கு அவர்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று கொடுங்க. சரி, அப்படியே செல்லவில்லை என்று சொன்னால் அவர் இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத முதல்வராக இருக்கக்கூடிய தன்னுடைய முதல்வராக அறிவிச்சிருக்கிறீங்க. இதே சிறுபான்மை நடத்தக்கூடிய நிகழ்ச்சி இல்ல, அதாவது மாநாடு நடத்தினா மாநாட்டுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு.
ஒருவேளை அந்த மாநாட்டை காணொளி காட்சி வாயிலாக நடத்தினா ஏன் நேரடியா போல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதே ஒரு முரணா தெரியலையா? என்னதான் உங்களுடைய நிலைப்பாடு? இல்ல 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 அப்படி சொல்லுங்க. அதாவது பேரளவுக்கு நடத்த வேண்டும் என்பது நடத்தியே ஆகணும், நடத்தாம இருக்க முடியாது. அப்படிதான் திமுக இடத்துல இருக்கு. வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க கேட்டீங்க வாக்கு வங்கி. இப்ப இன்னைக்கு இந்துக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வந்திருக்குது, ஒரு ஒற்றுமை வந்திருக்குது. அதாவது எந்த மதம் பாரதிய ஜனதா பொறுத்தவரை எந்த மதத்தையும் இழிவுபடுத்த கூடாது, எல்லா மதத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நாங்க வந்து சொல்லியிருக்கிறோம். நீங்க திமுக வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி கிடையாது. நீங்க என்ன சொன்னார், மதசார்பின்மைக்கு பாடம் எடுத்தார் அண்ணன் கான்ஸ்டன்ட் அவர்கள். என்னென்ன அதான் மதசார்பு என்னன்னா, ஒரு மத பண்டிகைக்கு போறது, அங்க உதாரணமா இஸ்லாமிய நடத்தக்கூடிய பண்டிகை சொல்ல தாராளமாக சொல்லலாம். நீங்க சொல்லலாம், அங்க போய் அந்த மதத்தை தான் புகழ்ந்து பேசணும். ஆனா அங்க போய் உட்கார்ந்துட்டு இந்து மதத்தை பத்தி இழிவா பேசுறது பாத்தீங்களா, இதுதான் திமுக. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முன்னாடியே வேலெடுத்து யாத்திரை சென்றவர் கலைஞர். அந்த காலகட்டத்தில இருந்து நீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற தேர்தல் முடிவுகளுக்கு நான் மறுபடியும் வரேன். தேர்தல் முடிவுகளை பாத்தீங்கன்னா திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி, அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற வாதம் எடுபட்டதே இல்ல. திருப்பி அதை எப்படி முன்வைக்க முடியும்? உருவாயிருக்கின்றது. நீங்க வெளிப்படையாக பேசப்பட்டா உருவாயிருக்கின்றது, நிச்சயமாக உருவாயிருக்குது. திமுக வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 6% குறைஞ்சிருக்குது. நீங்க என்ன மறுக்க முடியாது. நீங்க பாஜக எழுச்சி பெறுகின்றது. இதெல்லாம் வந்து திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் சாதாரணவர்களா, கான்ஸ்டன்ட் குறைந்த அரசியலை குறைந்து மதிப்பிட்டவர்களா அவருக்கு புரியும் அவருக்கு. அதனாலதான் சொல்றோம். இன்னைக்கு எங்க சகோதரி தமிழிசை கூட அழகா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அண்ணா சொன்ன தமிழை படிப்பு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு ஆண்டாள் தமிழையும் படிக்கிற சூழலுக்கு உருவாயிருக்காங்க. இன்னைக்கு திரும்ப கலையரசி அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்து கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரும்ப கலையரசி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்ததில் மகிழ்ச்சி. முருகன் மாநாடு நடத்துவதன் மூலமாக திமுக தன்னோட கொள்கைகள்ல இருந்து விலகுது அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்கு, அதனால பேருக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா போட்டு குழப்பி மக்களை வந்து குழப்பத்திலேயே வைத்து சிந்திக்கும் ஆற்றலை வந்து மழுங்கச் செய்வதுதான் இந்த பாரதிய ஜனதாக்காரர்களுடைய முதல் நடவடிக்கை. அந்த வகையில் ராமர் கோயிலை கட்டிட்டு அதன் மூலமாக 400 சீட்டை பிடித்து அசைக்க முடியாத ஆட்சியை அமைத்து அதன் மூலமாக சட்டம், இந்திய அரசியல் சட்டத்தை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்கின்ற முனைப்போடு படாத பாடுபட்டாங்க. அந்த ஒரு நினைவும் நிலைப்பாடும் தமிழகத்துல இப்ப நடக்கிற இந்த நிகழ்ச்சி மேல அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. அவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நினைவிலேயே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் அப்படிதான் தோணும். இப்ப திமுக அவர்களுடைய கொள்கை கருத்தியல்ல இருந்து நழுவி போறாங்களா, எப்படி போறாங்க அப்படிங்கறதெல்லாம் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ற வேலை எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரையில், என் போன்ற தமிழர்களை பொறுத்த வரையில், சைவர்களை பொறுத்த வரையில், முருகனுக்கு இப்படி ஒரு விழா இந்த தமிழகத்தின் வரலாற்றிலேயே இதுவரையிலும் நடந்ததில்லை. அதனால நாங்க ரொம்ப மகிழ்ச்சியில் திளைத்து போயிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரையிலும் அதை யார் செய்தாலுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரியாருடைய 99 கொள்கைகள் அவர்கள் பிடிமானம் உடையவர்களாக இருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொன்னார். அப்ப அந்த 1% பெரியாருடைய கொள்கையிலிருந்து அவர்கள் வெளியில் வந்திருக்கிறார்கள். அப்பவே நடந்து போச்சு அது. அதன் பிறகும் இவர்கள் ஒரு முத்திரையை குத்தி கடவுளுக்கு எதிரானவர்கள், அதாவது மூடத்தனமான விஷயங்களை எல்லாம் இவங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனால எவ்வளவோ சமுதாயத்துல எவ்வளவோ பாதிப்புகள். அதையெல்லாம் எதிர்க்கும் போது அவர்கள் எல்லாம் கடவுள் எதிர்ப்பாளர்கள், மறுப்பாளர்கள்னு சொல்லிடுவாங்க. திமுக கொள்கையில ஒரு மாற்றம் இருக்கு, ஒரு ஷிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க ஏற்கல. அவங்க கொள்கையில அவங்க ஆரம்பத்துல இருந்து தெளிவா தான் இருக்காங்க அப்படின்றீங்க. அப்படியே இருக்காங்க அவங்க. அறிஞர் அண்ணா என்ன சொன்னாரோ அந்த பாதையில அவங்க நடந்து வராங்க. அதனால
இந்த கோவில்களை பராமரிக்கிறது, கோயிலில் கும்பாபிஷேகம் செய்கிறது, இந்த மாதிரி விழாக்கள் செய்யணும், அறநிலையத்துறையில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க குறுக்கிடுறதே கிடையாது. அது கலைஞர் காலத்திலேயும் நடந்தது, எம்ஜிஆர் காலத்திலேயும் நடந்தது, ஜெயலலிதா காலத்திலேயும் நடந்தது, இப்போ இவர் காலத்திலேயும் நடக்குது. திராவிட கட்சிகள் அதில் எல்லாம் தலையிட்டு அதெல்லாம் மறுக்கிறதோ வெறுக்கிறதோ அழிக்கிறதோ கிடையாது. இந்த வேலை எடுத்துக்கிட்டு போயிட்டா உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுடுவாங்களா? இப்ப இந்த விழா கொண்டாடிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுடுவாங்களா? அப்படி இல்ல. மக்களுக்கு இப்போது அதனாலதான் கொஞ்சம் இந்த நம்பிக்கையுடையவர்களை மகிழ்விப்பதற்காக, ஒருவேளை இந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக இதெல்லாம் செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு பாரதிய ஜனதா சொல்றாங்க. அதாவது இந்த பக்தர்களை மகிழ்விப்பதற்காக செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா பயம் வந்துடுச்சு, இத செய்தாதான் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து செய்யறாங்க அப்படிங்கறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதாவது ஓட்டு சதவிகிதம் இன்றைக்கு குறைந்திருக்கலாம், நாளைக்கு கூடலாம். அது மக்களுடைய மனநிலையும் அன்றைய பொருளாதாரத்தின் நிலையும் பொறுத்தது. இந்த அரசியலே எங்க இருக்குது? சாதாரண மக்களுடைய பொருளாதாரத்துல தான் நாட்டினுடைய அரசியலே இருக்குது. அதை எப்படி அவர் கொண்டு போறாரு, அதை மக்களுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுகிறார், இதைத்தான் மக்கள் பார்ப்பாங்க. பசிக்கிறவனுக்கு சோறு தான் முக்கியம், ஆன்மீகத்தையும் ஆட்சியையும் எப்பவுமே குழப்பிக்கிறாங்க பாரதிய ஜனதா அப்படின்னு கலையரசி அம்மா சொல்றாங்க. இது அவங்க ராமர் கோவில் கட்டி 400 அப்படின்ற எண்ணத்தை வச்சிருந்தாங்க. இப்போ அதனால முருகனோட இந்த மாநாட்டை பார்த்து உங்களுக்கு உறுத்துது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. வரதராஜன், உங்களுடைய பதில வாங்கிட்டு நான் உங்ககிட்ட போறேன். அதாவது நம்ம கலையரசி நடராஜன் அவர்கள் சொல்றது, அவர் ஒரு ஆன்மீகவாதியாக அவருடைய கருத்து பேசினா திமுகவுடைய முகம் அவர்களுக்கு தெரிந்தாலும் அதை பேசுவாரா என்பது எனக்கு தெரியல. அதை பத்தி கருத்து கூற நான் என்ன கேட்கிறேன், நாங்க சொல்லணுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசு ராமராட்சி பண்றாரு, அவங்க அமைச்சர் சொல்றாரு, அதுதான் சொல்றேன். நீங்க ஆட்சியையும் ஆன்மீகத்தையும் எப்பவுமே குழப்பிக்கிறீங்க. ஆனா திமுக ஆரம்பத்துல இருந்தே அண்ணாவளியில அதுல தெளிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ஆன்மீக பூமி தமிழ்நாடுன்றீங்க. அவங்க அளவுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆன்மீகம் தெரியுமா எனக்கு தெரியல. அவங்களுடைய கருத்துக்கு நீங்க ஒரு பதில் கருத்து சொல்லலாம். இல்ல ஒரு விஷயமா, நீங்க மகாத்மா காந்தி என்ன சொன்னார், அரசியல் இல்லாம ஆன்மீகம் இருக்க முடியாது. அது போல இன்னைக்கு இந்த அரசு நீங்க அப்படி சொல்றீங்களா இல்லையா? அந்த அரசு இந்த இந்துக்களுக்கு விரோதமான அரசு இல்லைன்னு நீங்க அதை மறைக்கிறதுக்காக செய்யணும்னு நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமா கிடையாது. இது இந்துக்களை பக்தர்களை ஒரு ஏமாற்றக்கூடிய முயற்சி அது மக்கள் நம்ப மாட்டாங்க. நாங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா தொடர்ந்து குரல் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். நீங்க வேஷம் மட்டும் இந்துக்கள்கிட்ட போட முடியாது. நாங்க வாக்கு கூடியிருக்குதா, வாக்கு கிடைச்சிருக்காங்களா போல. இன்னைக்கு இந்துக்கள்கிட்ட ஒரு விவாதம் வந்திருக்கின்றது, இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கின்றது. எந்த இயக்கம் நமக்கு ஆதரவா இருக்கிறது, எந்த இயக்கம் நமக்கு விரோதமாக இருக்கிறது என்று அப்படின்னு பார்த்து வந்திருக்குது. கலையரசி, நீங்க இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அவங்க கிட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு, எந்த கட்சி நமக்கு ஆதரவா இருக்கு, எந்த கட்சி நமக்கு ஆதரவா இல்லன்னு. அதுக்காக இப்ப திமுக நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்றாரு வரதராஜன். அதெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்துக்கள் எப்போதும் போல இருக்கிறாங்க. அவர் சொல்ற இந்துக்கள் இப்ப நல்ல பகுத்தறிவோட இருக்காங்க. அதனால அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப இந்துக்கள் கிடையாது. இவங்க முன்ன காலத்துல இந்துக்கள்னு சொல்லி அப்படியே மக்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி, மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை எல்லாம் ஏற்படுத்தி இவர்களுடைய அனுமதிக்குமா? இப்ப இந்துக்கள் திருடன் என்று சொன்ன தொண்டார் கருணாநிதி அவர்கள் அப்பொழுது யாருமே கண்டிச்சா? அதனால நான் எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டா, ஒரு மதத்தை அவமதிக்கக்கூடிய இயக்கத்தை நீங்க இந்துக்களை அவமதிக்கிறாங்கன்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. தவறான நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது அதை அவங்க எதிர்க்கிறாங்க. நீ தீபாவளி வாழ்த்து சொல்றாரா? இன்னைக்கு தீபாவளி அவர்கள் வாழ்த்து சொல்றாரா? ரம்ஜான் வாழ்த்து சொல்றவரு இன்னைக்கு
கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கும் தீபாவளிக்கும் சம்பந்தமே கிடையாது. திரு கான்ஸ்டன்டைன், நான் திரு வரதராஜன் அவர் வச்ச கேள்வியில இருந்தே வரேன். இது அறநிலையத்துறை சார்பான ஒரு நிகழ்வு, இதை நம்ம நிர்வாக ரீதியா பண்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ முதலமைச்சரை விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்டுறாங்க. இப்போ இந்த சிக்கல் இருக்குல்ல, நிர்வாக ரீதியாக இது பண்ண முடியும், நிர்வாக ரீதியாக ஒரு வாழ்த்து சொல்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. உங்க கேள்விக்கு அம்மா பதில் அழகா சொன்னாங்களே, அது தமிழர் பண்டிகையே கிடையாது. விநாயகர் சதுர்த்திங்கிறது 91க்கு முன்னாடி நாங்கள் கொண்டாடினதே கிடையாது. நான் பிறந்த ஊரில் நான் ஒரு 700 இந்து சகோதரர்கள் யாதவ சமூகத்தை சார்ந்தவர்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, சமூகத்தை எதுன்னு சொல்கிறேன்னா, இந்து என்கிற காரணத்தினால் அதை சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க பிள்ளையார் தினத்தை அன்னைக்கு வந்து கோயிலில் இந்த வீடுகளில் இந்த களிமண்ணில் அந்த பிள்ளையார் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, குளத்தில் கொண்டு போடுவாங்க, குளத்தில் போயிட்டு வருவாங்க. மற்றபடி அந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அரசியல் விழாவாக கொண்டு சென்றது திலகர் காலத்திலிருந்து ஆரம்பித்து வட இந்தியாவில் ஆரம்பிச்சுது. நாம் விவரம் தெரிஞ்சு 91க்கு பிறகுதான் அந்த விநாயகர் சதுர்த்தி என்பது தெருவுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி பிள்ளையார்னா குளக்கொட்டை, அந்த ஒரு களிமண்ணில் அவன் பிள்ளையார் இருப்பார், நம்ம ஒரு புல் வச்சு கும்பிடுவோம். இதுதான் அது. அந்த பிள்ளையாருடைய தத்துவமோ அல்லது தீபாவளி என்கிற தத்துவத்தையோ நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். தங்க வரதராஜன் தயார் என்றால் அது எங்களுக்கு எதிரானது. தமிழனை கொன்ற விழாவை கொண்டாடுகிற ஆரியனுக்கு வருடியாக இருக்கிறவர்கள் தீபாவளியை கொண்டாடலாம், தமிழன் கொண்டாட முடியாது. அதுக்கு எப்படி நாங்க சொல்ல முடியும்னு எங்க தலைவர் கருத்து சொல்லியிருக்காரு. உண்மையான சைவ சித்தாந்தவாதிகளிடம் கேளுங்கள். தீபாவளியையோ அல்லது விநாயகர் சதுர்த்தியையோ தமிழர்கள் நாம் என்றைக்காவது கொண்டாடியது உண்டா? எங்க அம்மா இருக்காங்களா, கலையரசி அம்மா, சைவ சித்தாந்தவாதி தான், அவங்ககிட்ட கேளுங்களேன். பேசிடலாம். இப்போ முருகனுக்கு நீங்க விழா எடுக்கிறீங்கன்னா, நாளைக்கு தமிழ் கடவுள் வந்து திருமால், அவர் தான் மாயோன், கொற்றவை வந்து ஆதி கடவுள், அவங்களுக்கெல்லாம் நீங்க விழா எடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த வந்து ஒரு சிக்கல் வருது இல்ல? இல்ல, நம்ம இந்த இடத்துல இந்து சமய அறநிலையத்துறை என்பது ஒரு குவாசி கவர்மெண்ட், நீங்க அதை முதல்ல வச்சுக்கணும். ஏனைய துறையை மாதிரி அது முழுக்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு ஒன்லி சூப்பர்வைசிங் அண்ட் கோஆர்டினேஷன் அத்தாரிட்டி மட்டும்தான். இட் இஸ் எ குவாசி கவர்மெண்ட். நான் மீண்டும் சொல்கிறேன். ஆமா, அறநிலையத்துறையை முழுக்க அதற்கான அட்டானமி, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வதற்கான அதிகாரம் அறநிலையத்துறைக்கு உண்டு. ஆனால் அவர்கள் செய்வது ஏனைய மதத்துக்கு துவேஷம் வரக்கூடிய வகையிலேயோ அல்லது ஏனைய பக்தர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வகையிலேயோ இருந்து விடாமல் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய வகையில் அல்லது மத ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதுதான் அரசே தவிர, அரசு ஏனைய துறைகளை போல 100% இந்து சமய அறநிலையத்துறையில் அது அரசாங்கம் தலையிட முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை, ஐயா நாங்க இந்த மாதிரி ஒரு விழா நடத்த போறோம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இல்ல எங்களுக்கு கொஞ்சம் நிதி வேணும் அப்படின்னு அவங்க கேட்டா கொடுத்து உதவலாம். அதுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர, நீங்க போய் முத்தமிழ் விழாவை நடத்துங்க, அங்க போய் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசுக்கு அதிகாரம் கிடையாது. முதல்ல தங்க வரதராசன் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறேன், இந்து சமய அறநிலையத்துறை என்பது குவாசி கவர்மெண்ட். சரி, உங்களுடைய கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து பாரதிய ஜனதா உள்ளிட்ட மற்ற கட்சிகள் இது ஒரு பெரிய விஷயமா சித்தரிக்கிறது மூலமா, திமுக இப்படி நடத்துவது வந்து ஓட்டரசியல் அப்படின்னு சித்தரிக்கிறது மூலமா சிறுபான்மையின வாக்குகள், திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகளை சிதறடிக்கிறது ஒரு உத்தியா? அது அந்த மாதிரி யுக்தி இருந்தாலும் எடுபடாது. அது இது நிலையில வந்து என்னன்னா, பக்தி யாருக்கு இருக்கிறதுங்கிறத பரஸ்பரம் போட்டி இருக்கிற மாதிரி தான். இன்னைக்கு RS பாரதி அவர்கள் சொல்றாரு, தமிழிசை அவர்கள் திருச்செந்தூர் பக்கம் ஒர்க் அவுட் ஆகாதுன்றீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தேவை என்னன்னு என்ன சொல்றேன்னா, கலைஞர்கள் நீதி கேட்டு நெடும்பயணம் போறார், திருச்செந்தூர்ல வைரவேல் என்ன ஆச்சு அப்படிங்கிற அதோட இன்டென்ஷன் என்ன, அந்த வைரவேலுடைய பெருமையை பெருகல, அந்த பக்தியின் பேரால் நடக்கிற முறைகேடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான். அதற்காக தான் அவர் பயணம் செய்யறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து நடக்கிற அக்கிரமங்களை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கணும். ஆனா இன்றைக்கு மாறாக என்ன பண்ணுது, பாஜகவோட போட்டி போட்டுட்டு, இல்ல நாங்க பாஜகவை விட இந்துக்களுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி விஷயத்துல என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு கண்மூடித்தனமா சில விஷயங்கள் பண்றாங்க. அதற்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் இந்த சித்தர்கள் விழாவை நடத்துறது. 11 சித்தர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப இந்த கமலம் முன்னிட்டு திருவாரூர்ல வெளியே எடுக்கிறாங்க, சங்கரன் கோயில் எடுக்கிறாங்க. சித்தர்களுங்கிற அது வந்து முறைப்படுத்தப்பட்டதே கிடையாது. அது வந்து ஒரு அது ஆகமதிகளுக்கு எதிரானது. இது அப்ப அதை வந்து பிரதானப்படுத்தி அவங்க போய் நடத்துறதுங்கிறது ஒரு தவறான விஷயம். அப்ப நீங்க இதை தொடர்ந்து அவங்க பண்ணி அறநிலைத்துறை சார்பாகவே நடத்துறாங்க.
சித்தர்களுடைய இது வரலாறுங்கிறது 11ஆம் நூற்றாண்டு, ஒரு 200 வருஷம் தான். நம்ம ஊர்ல 1500 வருஷம் பழமையான கோயில் எல்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு ஆகம நீதி இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ அதை வந்து ஒரு ஆகம விதி நம்ம கோயிலுக்கு கிடையாது. ராம்கி, நீங்க தவறா பதிவு செய்யாதீங்க. இல்ல ஆகம விதி என்பது தமிழர் கோயில்களுக்கு கிடையவே கிடையாது. தமிழ் கோயிலுக்கு தான் இருக்கு. எந்த ஆகமம் சொல்லுச்சு? ஆகம விதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. திராவிட யார் சொன்னா? இல்ல, இந்தியா ஆகம விதிங்கிறதே கிடையாது சார். திராவிட கோயிலுக்கு தான் ஆகம விதி இருக்கு. எங்களுக்கு பக்தி மார்க்கம் இருக்கிறது, எங்களுக்கு மார்க்கம் இருக்கிறது, ஆகமம்ங்கிறது எங்களுக்கு கிடையாது, தமிழர்களுக்கு கிடையாது. நமக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை ஒரு கேள்வி எழுப்பது மூலமாக அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த கோயில்ல ஆகம விதிக்கு மாறாக ஒரு சித்தர்கள் பீடம் இருந்ததுன்னா அதை வந்து ப்ரமோட் பண்ணி அதற்கு ஒரு விழா எடுத்து அதை போல செய்யற தவறான செய்திகளை அறநிலையத்துறை செய்வதை தான் நம்ம வந்து ஒரு குறை சொல்றோம். திரு வரதராஜன், இதுவரைக்கும் முருகனுக்கு இந்த மாதிரி ஒரு விழா பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டதே இல்லை அப்படின்னு சைவ பேரவை சார்பாக சொல்றாங்க. இதுவரைக்கும் என்னென்ன கோயில்களுக்கு எவ்வளவு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம், சீரமைப்பு பணிகள் பண்ணியிருக்கோம்னு ஒரு பெரிய பட்டியலே வாசிக்கிறார் முதலமைச்சர். ஆனா நீங்க திருப்பி சொல்றீங்க திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தொடர்ந்து அந்த விமர்சனத்தை முன் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய இறுதி பார்வையோட உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். இன்னைக்கு முருகனுக்கு மட்டும் இல்ல, விரைவிலே ராமருக்கும் வந்து இந்த திமுக வந்து மிகப்பெரிய விழா எடுக்கும். அது மாத்திரம் கிடையாது, மிகப்பெரிய அவர் காவடி எடுப்பார். திமுகவுடைய முதல்வரா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாருமே காவடி எடுப்பார். ஜெய் ஸ்ரீராம் போசுவாங்க. இதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க. அது வந்து அதுதான் இன்னைக்கு மக்கள் உணர்த்தி இருக்கிறது. இப்ப அண்ணன் கான்ஸ்டன்ட் சொன்னாரு வந்து எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி என்பது வந்து 91 சார். விநாயகர் ஊர்வலம் வேணா 91 இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், அது வந்து இங்க அங்க வருமானத்துல நேரம் உண்டு. நான் சொல்லிடுறேன், ஏன் சார் சிவனும் பார்வதியும் உள்ள வருகின்ற பொழுது, முருகன் வந்து நீங்க வணங்குகின்ற பொழுது விநாயகரை மட்டும் எப்படி சார் ஒரு கடவுள் இல்லாம உங்களுக்கு இருப்பார்? உங்களுக்கு நீங்க வந்து இந்து ஒரு திமுக, நீங்க வந்து எங்களுக்கு இந்த இந்துக்களுடைய ஆகமதி பத்தி உங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், விநாயகர் சதுர்த்தி என்பது சிவன் பார்வதி என்று ஒரு வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க எனக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா முருகன் மச்சான்னு சொல்லுவேன் நானு. இந்துக்களுடைய பாரம்பரியம். நீங்க நான் யாருன்னு கேட்டா முருகன் எனக்கு மச்சான்னு சொல்லுவேன். தமிழக மக்கள் பார்த்து உங்களால சொல்ல முடியாதா? பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு தவறான வரலாறு சொல்லாதீங்க. விநாயகர் நீங்க எனக்கு என்ன தெரியும் கேட்டா நான் பதில் சொல்லுவேன். சிவனும் பார்வை இந்துக்களுடைய எண்ணங்கள்ல வந்தார்களோ. திரு வரதராஜன், இல்ல அது வேற ஒரு டிபேட். இப்போ தமிழ் கடவுள் முருகன், நீங்க சொல்ற முருகன் அப்படி அது வேற ஒரு டிபேட். நம்ம அப்படி போக வேண்டாம். இல்ல அதுதான் சொல்றேன். இவர் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கையோட குழப்பாங்க. ஏன்னா இதுதான் சொல்றேன், உங்கள் பயபக்தியோட நீங்க செய்யல. நீங்க எந்த ஒரு இந்த இதை வந்து பயபக்தியோட செய்யல. நீங்க பாருங்க, தீபாவளி வந்து இந்துக்கள் கிடையாதுங்கிறீங்க, விநாயகர் சதுர்த்தி இல்லைங்கிறார். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். தான் சொல்றேன், இப்ப எப்ப பார்த்தாரு பாருங்க, நீங்க உடனே வந்து அது ஆரியம் உங்க திமுகவுக்கு வந்து சார், அதாவது யூதர்களை மாநிலத்தில் கூட சொல்லியிருப்பார். அந்த யூதர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு அவர் பேச்சால வந்து அவர்களை வந்து அழிவு ரொம்ப சொல்லி இங்க உள்ள தலையரசி உங்களோட இறுதிக்கட்ட பார்வையோட நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது முருகருக்கு விழா எடுத்ததுல இப்போ மக்கள் சாதாரண மக்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி. ஆனால் இந்த பிஜேபி காரர்களுக்கும் இந்துக்கள் 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 என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கும் தாங்கொணாத அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன காரணம்னு தெரியல. ஒருத்தர் ரொம்ப வருத்தப்படுறாரு. 8 லட்சம் கோடி கடன் இருக்கையில இப்படி ஒரு விழா தேவையா அப்படிங்கிறாரு. இந்த இந்திய அரசாங்கத்துக்கு 150 கோடி 160 லட்சம் கோடி கடன் இருக்குது. சிலைகள்லாம் அவ்வளோ பயங்கரமான காசு செலவு பண்ணி சிலைகள் வைக்கிறாங்க, விழாக்கள் கொண்டாடுறாங்க, புதிதாக கட்டடங்கள் கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்போ எல்லாம் அந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறது கிடையாது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் எவனாவது ஒரு கோடீஸ்வரனா இருந்துட்டா அவனை அமலாக்கத்துறை கை வைக்கும். வடநாட்டில் எத்தனை கோடீஸ்வரன் இருந்தாலும் அவங்ககிட்ட போறது கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த தமிழ் அரசு அறநிலையத்துறை ஒரு விழா சிறப்புற, அதுவும் தமிழ் கடவுள்னு சொல்லி நடத்துறதுனால இந்த வைத்தறிச்சலிப்ப இதுல வந்து இந்த திமுகவை ஒன்னா சேர்த்துக்கிட்டு தமிழ் கடவுள்னு சொன்னதுனாலதான் இவங்கெல்லாம் அப்படி துடிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு சித்தர்களை கொண்டாடுறதெல்லாம் தவறான வழிங்கிறாரு. என்னன்னு எனக்கு தெரியல. திருமூலர் என்கின்ற சித்தர் தான் தமிழருக்கு ஆகமத்தை வகுத்து தந்தவர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று. தமிழர்களுக்கு அதுதான் ஆகமம். சைவர்களுக்கு
திருமூலர் ஆக்கி தந்திருக்கும் திருமந்திரம் தான் ஆகமா. அப்போ திருமூலர் என்கின்ற சைவ சித்தர் தான் எங்களுக்கு முதல் வழிகாட்டி. அதுபோல ரொம்ப சுருக்கமா நன்றி நன்றி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது இந்த திமுக கிட்ட போய் எப்ப பார்த்தாலும் வாழ்த்து சொல்லலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வெக்கக்கேடா இருக்குது. அவர்கள் பார்க்காத கடவுளை அதாவது இல்லையா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே இந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்கிறீங்க, இந்த பாட்டை தான் பாடுறீங்க. எப்ப பார்த்தாலும் எதுக்கியா கெஞ்சி கேக்குறது? அவரவர் விருப்பம். அது வாழ்த்து சொல்லுவதும் சொல்லாமல் இருப்பதும் அவரவர் வாழ்த்து. அந்த திமுகவுடைய கருத்தியல் மனிதர்களாக நபிகளா இருக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க, இயேசுவுக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க, வள்ளலாருக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க. தமிழர் வரலாற்றில் மற்ற கடவுள்களுக்கு அவர்கள் வாழ்த்து சொல்வதில்லை. தமிழர் வரலாற்றில் முழுமுதற் கடவுள் என்று கொண்டாடப்படுகிற முருகனுக்கு மாநாடு நடந்து கொண்டிருக்கிற வேளையில் புதிய தலைமுறை தனது 14வது ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இரண்டும் மனநிறைவோடு வெற்றி பெறட்டும். சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டு